ஓம் நம சிவாய. அப்சர கன்னிகளின் சோதனையும் உஷையின் சாதனையும். நைமிசாரண்ய வாசிகளாகிய சௌனகர் முதலான முனிவர்கள் சூதபுராணிகருக்கு நமஸ்காரம் செய்து, சுவாமி, சிவசக்தி ஸ்வரூபமாக இருக்கும் இப்பிரபஞ்சத்திற்கு காரணபூதமாக உள்ளவர் சிவபெருமானா, சக்தி தேவியா? குண சிறப்புகளால் இவ்விருவரில் சிறந்தவர் யார்? இவ்விஷயம் எங்களுக்கு சந்தேகமாக இருத்தலின் இந்த சந்தேகத்தை விளக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கவே சூதமுனிவர் சொல்லத் தொடங்கினார். தவசீலர்களே, உலகத்தில் பெண்கள் சிறப்புடையவர்கள். அவர்களுக்கு குணதோஷங்கள் அதிகம். அவர்களே மாயஸ்வரூபிகள். இதில் ஓர் இரகசியம் உண்டு. அது என்னவென்று விளக்குகிறேன். உலகத்திலுள்ள இப்பெண்கள் ஆண்கள், பசு, பறவை முதலான எல்லா பிராணிகளுக்கும் 72,000 நாடிகள் இருக்கின்றன. இந்நாடிகளைத் தவிர பெண்களுக்கு மட்டும் ஜகன்யா என்னும் ஒரு நாடி விசேஷமாக உள்ளது. கர்ப்ப தாரணத்திற்கு அந்த நாடியே யோக்கியமானது. அந்நாடியில் இருப்பதால் குணதோஷங்களால் அதிகப்பட்டவளான பெண்ணை ஆடவன் மாயை வசைப்பட்டு மோகிக்கிறான். ஸ்திரீ பாவத்தாலாவது புருஷ பாவத்தாலாவது இருவரும் கூடி மகிழ பெண் குழந்தையாவது ஆண் குழந்தையாவது பிறக்கிறது. இத்தகைய விசேஷ நாடி வாய்க்கப் பெற்றிருக்கும் பெண் எப்பொழுதும் ஆடவனை தன் மாயையால் வசியம் செய்து கொள்கிறாள். அதனால்தான் பெண்களே உலகத்தில் சிறந்தவர்கள் ஆவார்கள். ஸ்திரீகளே மாய சக்தியால் சிறந்தவர்கள் என்பதற்கு புண்ணியகரமும் செவிக்கு இனிமையுமான புராதன கதை ஒன்று சொல்கிறேன், கேளுங்கள். பூர்வத்தில் பானாசுரனது சோனிதபுரியை அடுத்த நதி தீரத்தில் சர்வேஸ்வரரான சிவபெருமான் தேவாசுரர்களோடு கூடி வினோதார்த்தமாக எழுந்தருளி இருந்தார். அப்சரசுகள் நடனமாடினார்கள். கந்தர்வர்கள் கானம் இசைத்தார்கள். முனிவர்கள் பெருமானை பணிந்தும் பூஜித்தும் துதித்தும் இருந்தார்கள். எல்லா பிரமத கணங்களும் சேவித்துக் கொண்டே இருந்தார்கள். மகரிஷிகள் ஹோமம் செய்தார்கள். சித்தர்கள் தமது மனதை சிவபிரானிடத்து நிறுத்தி வைத்தார்கள். ஈஸ்வரனே இல்லை என்று குதர்க்கவாதம் செய்யும் நாஸ்திகர் சிவபெருமானை கண்டவுடன் சூரியனை கண்ட இருள் போல் தம் அஞ்ஞானம் ஒழிந்து ஆஸ்திக மதப்பிரவேசம் ஆனார்கள். பகைவர் பயந்து ஓடினார்கள். சப்தமாதர்கள் எதிரே நின்றார்கள். உலகத்துக்கு மகா பயங்கரமாயுள்ளவர்கள் சாந்த புத்தி அடைந்தார்கள். சிவபக்தர்கள் சம்சார சம்பந்தமான தோஷங்களை ஒழித்தார்கள். அங்கிருந்த சபையோர் பரமானந்தத்தை அடைந்தனர். அச்சபையில் தேவ கன்னிகளான அப்சரஸ் முதலியோர் ஆடல் புரிவதைக் கண்டு அருகிருந்த சித்தர் முதலானோர்கள் ஆனந்தப்பட்டார்கள். வசந்தாதி ருதுக்கள் ஆறும் தத்தம் புஷ்பித்தல், பழுத்தல் முதலிய செயல்களை இயற்றிக் கொண்டிருந்தன. மந்தமாருதம் சுகந்தமான மகரந்தத்தோடு வீசியது. புஷ்பபாரங்களால் வளைந்திருக்கும் விருட்சங்களின் மலர்களிலிருந்து வண்டுகள் அவற்றின் தேனையுண்டு மகரந்த பொடிகளை பூசிக்கொண்டு ஆனந்த ரீங்காரம் செய்து கொண்டிருந்தன. விரக்தர்களும் மனம் மாறி மன்மதாகாரமடையும்படி தேமா மரங்களில் மதுரமான குரலுடன் குயில்கள் கூவின. அப்பொழுது இதன் முன்னரே காமதேவனான மன்மதனை ஜெயித்திருக்கும் சிவபெருமான் பார்வதியோடிருப்பது உச்சிதமென்று கருதினார். அவர் வினோதமாக நந்தியை அழைத்து, நீ கைலாயம் அடைந்து புனிதையாய் மகா அலங்காரத்துடன் விளங்கும் பார்வதியை நான் அழைத்ததாக கூறி அழைத்து வா என்று கட்டளையிட்டார். உடனே நந்தி தேவர் சிவாக்கினைப்படியே திருக்கைலாயகிரிக்கு சென்று பார்வதி தேவியை சந்தித்து, மகாதேவி, சிவபெருமான் தங்களை சர்வாபரண பூஷிதையாக காண விரும்பினார் என்று கூறினார். பார்வதி தேவியும் அவ்வாறே ஆகுகவென்று தன்னை அலங்கரித்துக் கொள்ளத் தொடங்கினாள். உடனே நந்தி தேவர் சிவபெருமானிடம் விரைவாக வாயு வேகத்துடன் திரும்பி வந்தார். உமாதேவி அலங்காரம் முடிந்து வரவில்லை. சிவபெருமான், நந்தி,
நீ உமையை விரைவில் அழைத்து வருக என்று மீண்டும் அனுப்பவே நந்தி தேவர் கைலாயத்தை அடைந்து பார்வதியை நோக்கி, தாயே, அதிசுந்தரமாக அலங்காரம் செய்து கொண்டு விரைந்து வர வேண்டுமென சிவபெருமான் விரும்புகிறார் என்று கூறினார். பார்வதி தேவி தம் தோழிகள் 5 நந்தி தேவருடன் அனுப்பி, நான் விரைவில் வருகிறேன் என கூறுங்கள் என்று கட்டளையிட்டு அனுப்பினாள். ஓம் நம சிவாய.